நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது சம்பந்தம் எந்த ஒரு ஹதீஸும் வர கிடையாது. அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஹதீஸுகள்ல வர்ற செய்திகள் மட்டும்தான் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தின் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. மேராஜுக்கு போனாங்க இல்லையா? மேராஜுக்கு பயணத்தில் அல்லாஹ் விண்ணுலக பயணம் ஏற்றி செல்லும் பொழுது அப்ப முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தில் சந்திக்கிறார்கள். முதல் வானத்தில் சந்தித்த உடனே எப்படி சந்திக்கிறாங்க கேட்டா, ஒரு ஆள் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். நான் முதல் வானத்தை அடைந்த பொழுது அந்த முதல் வானத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய வலப்புறத்திலே சில குழந்தைகள் இருக்கின்றன, பிள்ளைகள். இடப்புறத்திலே சில பிள்ளைகள் இருக்கின்றன. இடப்புறத்திலே உள்ள பிள்ளைகளை பார்த்துவிட்டு அழுகிறார். வலப்புறத்திலே உள்ள பிள்ளைகளை பார்த்துவிட்டு சிரிக்கிறார். வளர்வு மாத்தி காட்டுறேன்னா டிவில எப்படி தெரியும், தெரியும் அதுக்காக வேண்டி. அப்ப இடப்புறத்துல உள்ளவங்க பார்த்து என்ன செய்யறாரு? அழுகுறாரு. வலது பக்கம் உள்ளவங்களை பார்த்து என்ன செய்யறாரு? சிரிக்கிறாரு. அப்ப நான் போன உடனே மர்ஹபன் பின் நபி சாலிஹி ஒல் இப்னு சாலிஹி, நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக அப்படின்னு எனக்கு வாழ்த்து சொன்னாரு. அப்ப இவங்க வர்றாங்கன்னு ஆல்ரெடி எல்லாம் சொல்லி வச்சிருக்கலாம். வாழ்த்து சொன்னாரு. அப்ப குல்துல் ஜிப்ரீல் மன் ஹாதா, இது யாரு? முதவானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க இல்லையா, இது யாருன்னு நான் கேட்டேன். இவர் தான் ஹாதா ஆதமு, இவர் தான் ஆதமு. இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய சொர்க்கத்துக்கு போற நல்ல பிள்ளைங்க, இடது பக்கம் இருக்கிற ஆளுக்கெல்லாம் நரகத்துக்கு போற கெட்ட பிள்ளைங்க அப்படின்னு. அதனால சொர்க்கவாசிகளை பார்த்து சிரிக்கிறாரு, நரகவாசிகளை பார்த்தோன்னு கவலைப்பட்டு அழுகுறாரு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் விளக்கம் சொல்லி அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. இது ஏராளமான இடங்கள்ல ஹதீஸ் நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. உதாரணத்துக்கு புகாரியில 349, புகாரியில முதல் வால்யூம்ல 349வது ஹதீஸ்ல இந்த சம்பவத்தை நீங்க பாக்குறீங்க. இதுல என்ன இந்த இடத்துல ஒரு செய்தி நினைக்கணும். ஏன்னு கேட்டா சில ஆளுக்கு இது இந்த மேராஜ வச்சுக்கிட்டு வழி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வழி இருக்கிறாங்க? அவன் நல்லடியார்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்ல, பூமிகள்லாம் இருக்குது, அவங்க தொடர்பு இல்லைங்கிறீங்க. ஆனால் இங்க பூமியில இருக்கிற ஒருத்தர் இப்படி ஆகாயத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க அப்படின்னா என்ன இருக்கு? நபிமார்கள் எல்லாம் அவங்க இன்னைக்கு அப்படி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் மரணிக்கவில்லை. இது ஆதாரம். இந்த மேராஜை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, எல்லாரையும் பார்க்கறாங்கல்ல. அப்ப எல்லா நபிமார்களையும் சில அங்க வச்சு பார்க்கறாங்கன்னு சொன்னா, நீங்க இறந்து போய் ஒண்ணுமில்லாம போயிட்டாங்கிறீங்களே, அது தப்பு. அவங்களுக்கு இந்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் உயிரோடு ஒரு மனிதரை போய் அவங்களை சந்திக்கிறாங்க, எல்லா தொடர்பு அறுந்து போச்சுன்னு சொல்லி அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வச்சு, அதனால கபர் வணக்கம் செய்யணும். அவுலியாக்கள்லாம் அப்படி இருந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம தொடர்பு விளங்கும். நீங்க நினைச்சிட்டு இங்க இருக்கிறீங்க, இங்க இல்ல, அங்க போய் இருக்கிறாங்க, அங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் சுத்தி வளைச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? வியாக்கியானங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமா பார்த்தாங்க? இதுல எடுத்துக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமா பார்த்தாங்க? உங்களையெல்லாம் பார்த்தாங்க, என்னையும் பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் பார்க்கல. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமா பார்த்தாங்க? சொர்க்கத்துக்கு போற எல்லாத்தையும் பார்த்தாங்க வலது பக்கத்துல, நரகத்துக்கு போற எல்லாத்தையும் பார்த்தாங்க இடது பக்கத்துல. எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது யாரை பார்த்தாங்கன்னு கேட்டா, உலக மக்கள் அம்பது பேரும் பார்த்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததோட யாரை பார்த்தாங்க? உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பார்க்கறாங்க. அது யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களோ அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலப்புறத்தில் இருக்கிறாங்க, நரகத்துக்கு போறவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடப்புறம் இருக்கிறாங்க. நம்ம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆளை ஆக்கி வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாம் கூட இருந்தோம். எங்க இருந்தோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலப்புறத்தில் யாரும் இருந்தோம்? நம்ம எல்லாம் இருந்தோம். அல்லாஹ் காப்பாத்து. நம்ம நரகத்துக்கு போறவங்க இருந்தா அவங்களும் அந்த ரெண்டு பக்கம் இருந்தோம். நரகத்துக்கு போற யாராவது இருந்தோமே ஆனால் அவர்கள் இடப்பக்கம், அவருக்கு இடப்பக்கம் நம்ம இருந்தோம், வலப்பக்கம் இவங்க இருந்தாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் இருந்தாங்க பெண்ணு இப்ப கேட்கறாங்க, அவளே எடுத்து கேட்கறாங்க, இதை சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னப்பா நான் தானே இருந்தேன், நீ தானே இருந்த, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? இப்ப நான் இருந்தேன்னு ஒருத்தர் இதை சொல்லணுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போற எல்லாரும் இங்கிட்டு பார்க்க இருக்கிறாங்க, நரகத்துக்கு போற எல்லாரும் இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது எடுத்துக்காட்டுவது. அவர் அங்க இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலும் இல்ல, நீங்கள் வானத்தில் இருக்கல, இங்க இருந்துட்டு இருக்கிறீங்க, வர பிறக்காமல் இருந்தீங்க, உருவாகாமல் இருந்தீங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற காலத்துல நீங்க எங்கேயுமே இல்ல, என்னவுமா இல்லையே, உற்பத்தி ஆகலையே, ஆனா நீங்க அங்க இருந்தீங்களே. இந்த உலகத்துல நீங்க எல்லாம் பிறக்கல, நான் எல்லாம் பிறக்கல, ஆனா நம்ம எங்க இருந்தோம்? அங்க இருந்தோம். அப்ப என்ன அர்த்தம் இருக்கு?
அங்க இருக்கணும்னு அர்த்தமா? அங்க இருந்து இறங்கி வந்தோமா? நம்ம எல்லாம் முதவானத்துல அங்க இருந்துட்டு நம்ம பிறக்கிற டைம் வரும்போது அங்க இறங்கி இறங்கி வந்தோமாப்ப? அப்படி அர்த்தம் இல்ல. இறைவன் வந்து எடுத்து காட்டுகிறான், அங்கெல்லாம் இல்ல. ஆதம் அலை நீங்க எப்படி அங்க இல்லையோ அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அங்கே இல்லை. வேற என்ன அர்த்தம்? இறைவன் எடுத்து காட்டுறான், நடக்கக்கூடிய எதையும் அல்ல எடுத்து காட்டுறான். 10,000 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதோ அது இறைவன் நாடுனா அப்படி காட்சி மாதிரி எடுத்து முன்னாடி பிரேம் பண்ணி காட்டுவான். வல்லமையால் இறைவன் எடுத்து காட்டினானே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அங்க இல்ல, ஒரு நபியும் அங்க இல்ல. பல வழங்கிடணும். வானத்துல பார்த்தாங்களே அவர்கள் எல்லாம் எங்க அடக்கம் செய்யப்பட்டார்கள்? அங்கிருந்து ஆலமுல் பர்ஸக் என்ற ஒரு ஆன்மீக உலகில் தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் யாரும் உடனடியாக சொர்க்கத்தில் இன்னும் சொல்றேன், அந்த மேராஜ் பயணத்தை அது மட்டுமா பார்த்தாங்க? சொர்க்கத்தில் கிடக்கிற மக்களை பார்த்தாங்க, நரகத்தில் கிடக்கிற மக்களை எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்ப சொர்க்கத்தில் கிடக்கிற மக்கள் நரகத்தில் கிடக்கிற மக்கள் அப்ப எப்படி பார்க்கவே? அப்ப எங்க? அப்ப யார் சொர்க்கத்துக்கு ஒருத்தருமே போகலையே? நம்மளுக்கு யாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள யாருமே சொர்க்கத்துக்கு இன்னும் போகலையே, நரகத்துக்கு யாருமே இன்னும் போகலையே. இனிமேல விசாரணை நடத்தி மகசூருக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் பண்ணில சொர்க்கத்துக்கு போக போறோம், நரகத்துக்கு போக போறோம். அப்ப சொர்க்கத்துக்கு போறவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே பாக்குறாங்க, நரகத்திலே பாக்குறாங்க. நரகவாசிகள் நரகத்தையும் பாக்குறாங்க, நரகத்தில் கிடக்கிற ஆட்களையும் பாக்குறாங்கன்னா நரகத்துக்கு ஒருத்தரும் போகல எப்படி பார்த்திருப்பாங்க? எடுத்து காட்டுவது இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து தன்னுடைய ஆட்சியை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி, தன்னுடைய வல்லமை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அப்படி எல்லாம் சில காட்சிகளை காட்டினாலே தவிர இது நீங்க எப்படி விளங்கிக்க கூடாது? முதல் வானத்தில் அவர் இருக்கிறார்னு விளங்கிக் கொள்ளக்கூடாது. அவர் எங்க அடக்கம் செய்யப்பட்டாரோ அங்கிருந்து இறைவன் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து பர்ச உலகம் இருக்கிற ஆன்மீக உலகம் அதுக்குள்ள எல்லாம் வச்சிருப்பான், எல்லா உயிர்களையும் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சிருப்பான். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் எல்லாம் நடக்க போகுது, இதை விளங்கிக்கிறேன்னு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி இருந்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டியிருக்கிறான் அப்படிங்கிறது அவர்கள் தொடர்பான இன்னொரு செய்தி. இது வந்து 349. அடுத்து என்ன ஒரு செய்தி என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, மறுமை நாளில் மஹ்ஷர்ல நாம எல்லாம் அங்க நிற்கக்கூடிய நேரத்தில் எல்லாருமே மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போவோம். எல்லாருமே தெரியும், அல்லாஹ் காட்டுவான். அவன் தகப்பனார் முதல்ல நிப்பாட்டி வச்சிருப்பான், முதல் வரிசையில் வச்சிருப்பான், பார்த்தோம்னா தெரியும் போல இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் அப்படி கேட்பாங்க, தந்தையே நீங்க தானே உங்களுக்கு சிபாரிசு பண்ணணும், நம்ம கஷ்டப்படுறோமே, இந்த வேதனை தாங்கவே இல்லையே, இந்த கஷ்டத்திலிருந்து ரிலீஃப் ஆக்குறதுக்கு எங்களை உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா போய் கேட்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அவங்க டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவாங்க. எங்க? நீங்க நூகிட்ட போங்க. நூஹ் நபி என்ன செய்வாங்க? நீங்க மூசாட்ட போங்க. மூசா நபி என்ன செய்வாங்க? நீங்க வந்து முஹம்மது நபிட்ட போங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் தள்ளி விட்டு போயிடுவாங்கன்னு வருது. இதுல வந்து மத்த நபியை பத்தி அப்புறம் பேசிக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் முதல்ல நம்ம எல்லாருமே கேட்போம். அங்க ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட நமக்கு சந்திப்பு இருக்குது என்பதும் ஹதீஸ்ல கிடைக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பான செய்தி. அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னொரு செய்தி, நம்ம சொர்க்கத்துக்கு போறோம் இல்லையா? சொர்க்கத்துக்கு எப்படி போவோம்? எப்படி போவோம்? எல்லாம் இளைஞர்களாக போவோங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எல்லாருமே நினைஞ்சிருப்போம், இளைஞர்களாக நம்ம போவோம். வயசான ஆட்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இல்லாம அவனுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது, எல்லாம் இளைஞர்களாகத்தான் போவோம். அது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து என்ன மாதிரி படைக்கப்பட்டார்களோ அந்த மாதிரி தான், பிறந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க? இளைஞர்கள்னா தாடி மீசையெல்லாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப எங்காக என்ன செய்வோம், அந்த பருவத்தில் நம்ம எல்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுல இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சொர்க்கத்துக்கு போற எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஒரே மனிதர் தோற்றத்துல எல்லாரையும் எல்லாம் அனுப்புவான். எல்லாம் என்ன தோற்றத்துக்கு ஆயிரும்? கருப்பு, வெள்ளை, பச்சை அதெல்லாம் அடிபட்டு போயிடும். எல்லாம் யூனிஃபார்மா எப்படி இருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே தான் நம்ம எல்லாருமே போவோம். எந்த மாதிரி போவோம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா சூரத்தி அபீஹிம் ஆதம 60 திரான், அதே 60 முழத்தோட, அதே 60 என்ன மாதிரி அவர் படைக்கப்பட்டாரோ அந்த மாதிரியான ஒரு பிரகாத்திரமான நம்ம அந்த பழைய உடலையும் பார்த்துக்கலாம், நம்மளே அதை அனுபவிச்சுக்கலாம். நமக்கு அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரோகிராம் படி அதே மாதிரியான உயரத்திலையும் இளமையாகவும் சொர்க்கத்தில் எல்லாரும் பிரவேசிப்பார்கள் என்று சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் இருக்குது. 3327வது ஹதீஸ், பெரிய ஹதீஸ். அதுல வந்து சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் வந்து சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, மலம் கழிக்க மாட்டாங்க, எச்சி துப்ப மாட்டாங்க, சளி சிந்த மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சேர்த்து சொல்றாங்க. உள்ளே செல்லும் பொழுது அவர்கள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தங்கள் தந்தை ஆதமுடைய வடிவத்தில் 60 முலம் கொண்டவர்களாகத்தான் எல்லாரும் மாற்றப்படுவார்கள். எவ்வளவு கம்மியான ஆளா கட்டையா இருந்தாலும் அந்த கட்டையெல்லாம் கிடையாது.
எல்லாம் யூனிஃபார்மா ஒரே உயரத்தில் போவோம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அதுக்கு அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இன்னொரு செய்தி இருக்கிறது. இதை நிறைய பேர் தப்பான முறையில் தப்சீர்கள்லையும் மற்ற விளக்கு உரைகளும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது என்ன இருக்குன்னு அப்படி விளங்குற மாதிரி அமைப்புல இந்த வசனம் இருக்கும். பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா, ஹுவல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் தான் உங்களை எல்லாம் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். என்ன குழப்பம் கரெக்டா விளங்குது. ஜஅல மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். யார சொல்றான்? ஆதம சொல்றான்னு விளங்குல சொல்றான், படைத்தான். இலைஹா, அவளோடு அவர் அமைதி பெறுவதற்காக வேண்டி ஒரு ஜோடியை படைத்தான்.